வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் ஒன்றை சொல்ல கடந்த 3 நாட்களாக உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் என்னை நீ அலட்சியமாக கருதி சென்று விடுகின்றாய் தங்கமே. என் அன்பு தங்கமே, அக்கம் பக்கத்தில் இருப்பவரிடம் பார்த்து பழகு. அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி உன் பிரச்சனைகளை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அவர்கள் போல் நடிப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நல்லவர் என்று நீ நம்பி முட்டாள் என்று உனக்கு தெரிய வரும்போதுதான் அவர்களின் குணம் புரியும். அளவு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு. விளக்கம் சொல்லாமல் விலகி செல் தங்கமே. அப்போதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க முடியும். சொந்தங்கள் கூட உன்னை நடுரோட்டில் விட்டு சென்றால் கவலை எதற்கு உனக்கு? நீ கற்ற தொழில் உன்னை ஒருபோதும் விட்டு செல்வது இல்லை. அது உன் தேவைகளை மட்டுமல்ல, உன் கனவுகளை பூர்த்தி செய்யும். நம்பிக்கையுடன் தொடங்கு. உன் வெற்றியின் உயர்வு உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படாதே. நீ கவலைப்பட்டாலும் ஒன்று ஆகப் போறதும் இல்லை. கவலை என்பது நல்ல விஷயங்களை செய்ய நினைத்தாலும் தடையாக வந்து நிற்கும். எந்த ஒரு செயலையும் துணிவோடு செய்துவிட முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு மூளையில் அமர்ந்த மனம் போல் மனம் வருந்தி கொள்ளாதே. தோல்வி தன்னை ஊக்கப்படுத்தவே வந்த சவால். அதனை புரிந்து கொண்டு முயற்சி செய். ஜெயித்து கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல தங்கமே. உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை துணிந்து போராடு. உன்னுடைய வாழ்க்கையில் விமர்சனங்களை காதில் வாங்கி கொள்ளாதே. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இரு தங்கமே. நீ செய்கின்ற பணிகளில் எதுவாக இருந்தாலும் அதில் நீ நேர்மையாக இருந்தால் யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை தனியாக ஒதுக்கி விட்டார்கள் என்று மன வருத்தம் அடையாதே. தனியாக இருப்பதினால் யாரும் இங்கு இல்லாமல் இல்லை. இந்த உலகிற்கு நாம் தனியாகத்தான் வந்தோம் என்று எண்ணிக்கொள் தங்கமே. பயணத்தின் போதும் தனியாகத்தான் பயணம் செய்வோம். அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையும். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.